வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஃபைனலி ஆப்பிளோட செப்டம்பர் ஈவென்ட் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி, இன்னும் 2 வாரம் இருக்கு. அடுத்த மண்டே லான்ச் ஈவென்ட் இருக்கு. அண்ட் இந்த ஈவென்ட்டை நம்ம டீகோட்லாம் பண்ண தேவையில்லைங்க, பார்த்தோன்னே தெரியுது இது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பத்தின ஈவென்ட் தான் அப்படிங்கிறது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களும் இட்ஸ் க்ளோ டைம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஈவென்ட்ல ஏஐ பத்தி, அதாவது ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாதுங்க, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆப்பிள் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத இன் டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா ஐபோனுக்கான ஈவென்ட் தான். ஐபோன் லான்ச் பண்ண போறாங்க. ஐபோன் 16 சீரிஸ் வரப்போகுது. ஸோ நான் பாத்தீங்கன்னா இப்போ ஐபோன் 12 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஐபோன் 12. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஐபோன் 15 நான் சேல் பண்ணிட்டேன் ஐபோன் 16 வாங்குறதுக்காக. ஸோ அதனால இந்த ஈவென்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஐபோன் 16 சீரிஸ்ல என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் மேல ஐகார்ட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ குயிக்கா பாத்தீங்கன்னா ரீவைண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஐபோன் 16 சீரிஸ்ல 4 மாடல் வரப்போகுது. ஐபோன் 16, 16 Plus, 16 Pro, 16 Pro Max. இதுல நான் ப்ரோ மாடல்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைனை பொறுத்த வரைக்கும் வெர்டிகலா கேமரா கொண்டு வர போறாங்க ஐபோன் 12 மாதிரி. பட் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஐபோன் 10s மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன். அண்ட் இதனால நீங்க ஸ்பேஷியல் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஐபோன் 15 ப்ரோல இருந்த மாதிரி ஆக்ஷன் பட்டன் இந்த நான் ப்ரோ ஐபோன் 16க்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் புதுசா கேப்சர் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டனை கொண்டு வர போறாங்க. இந்த கேப்சர் பட்டன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் நம்மளுக்கு எப்படி டிஎஸ்எல்ஆர் கேமரால நம்ம ஷட்டர் பட்டன் பிரஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆஃப் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும், ஃபுல் பிரஸ் பண்ணீங்கன்னா போட்டோ எடுக்கும். அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்வைப் கெஸ்டர் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சீரியஸ்லி அவங்க சொன்ன மாதிரி லான்ச் ஆச்சுன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஐபோன்ல போட்டோ எடுக்கிறதுக்கு செமையா இருக்கும். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் A18 சிப் கொடுக்க போறாங்க நான் ப்ரோ ஐபோன்ஸ்க்கு. சோ A16 ல இருந்து டைரக்ட் பம்ப் A18க்கு. இதுல பெர்ஃபார்மன்ஸ் பம்ப் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் இது வந்து 3 நானோமீட்டர் சிப். சோ கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும். பட் கண்டிப்பா AI ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு நான் ப்ரோ மாடல்ல ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஃபீச்சர் வந்து 16 ப்ரோக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ லிமிட்டேஷன் கண்டிப்பா இருக்கும். பட் இருந்தாலும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகும் நான் ப்ரோ ஐபோன்ல. அண்ட் நெக்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா 5 கலர்ல வரப்போகுதுங்க நான் ப்ரோ ஐபோன்ஸ் எல்லாமே. பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. எந்த கலருமே அவ்வளவு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா சைடுல பாத்தீங்கன்னா நான் ப்ரோ ஐபோன்ஸ்க்கு நம்மளுக்கு புது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. அதே 12 MP தான். பட் இதுல டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பேச்சர் கொஞ்சம் பெருசு பண்ண போறாங்க. சோ அதனால லோ லைட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் மாறனால இதுக்கு முன்னாடி ஐபோன் 13 ப்ரோல நம்மளுக்கு மேக்ரோ மோட் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் ப்ரோ ஐபோனுக்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ மேக்ரோ போட்டோகிராஃபியும் நீங்க நான் ப்ரோ ஐபோன்ல எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இது இல்லாம உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும். வைஃபை 6E கான சப்போர்ட் வந்துரும். ப்ளூடூத் 5.4 கொடுத்துருவாங்க. அண்ட் RAM பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6GB RAM இருந்துச்சு ஐபோன் 15ல. பட் இந்த 16 and 16 Plusல 8GB RAM கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் இருக்கு. ப்ரோ மாடல்ல ஆல்ரெடி நமக்கு 8GB தான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ப்ரோ மாடல்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு சிமிலரா தான் இருக்கும். ஐபோன் 12 ப்ரோல இருந்து அதே மாதிரி தான் இருக்கு. சோ 16 ப்ரோல உங்களுக்கு டிசைன் பார்க்கிறதுக்கு 15 ப்ரோ மாதிரியே தான் இருக்கும். பட் இதுல எங்க வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க 0.2 inches. 16 ப்ரோ உங்களுக்கு 6.1 inchல இருந்து 6.3 inchக்கு போக போகுது. அதே மாதிரி 16 ப்ரோ மேக்ஸ் பாத்தீங்கன்னா 6.7 inchல இருந்து 6.9 inch வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல சேஞ்சஸ் இருக்காதுங்க. பட் இந்த OLED டிஸ்ப்ளே இந்த தடவை ஆப்பிள் யூஸ் பண்றதுல பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு பெட்டரா கிடைக்கும். மத்தபடி டிஸ்ப்ளே சேம் தான். பட் பெசல்ஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஆப்பிள் பாத்தீங்கன்னா ப்ரோ மாடல்ஸ்க்கு டிஸ்ப்ளேயோட பெசல் சைஸ் அப்படியே சின்னது பண்ணிட்டே வர்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் கேமராஸ். கேமரா பொறுத்த வரைக்கும் ஐபோன் 16 ப்ரோ மாடல்ஸ்ல இந்த தடவை புதுசா 48 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ஆல்ரெடி 12 MP நல்லா தான் இருந்துச்சு. 48 MP கொடுத்தாங்கன்னா சீரியஸா சூப்பரா இருக்கும். அண்ட் இது இல்லாம இதுக்கு முன்னாடி ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ்ல இருந்த அந்த 5x டெலிஃபோட்டோ இந்த தடவை சின்ன சைஸ் மாடல் அதாவது 16 ப்ரோலயும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி லீக் வந்திருக்கு. அண்ட் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி ஐபோன் 16 ப்ரோ சீரிஸ்க்கு A18 ப்ரோ சிப் கொண்டு வர போறாங்க. இந்த சிப்ல உங்களுக்கு எல்லா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சரும் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த சிப் பாத்தீங்கன்னா 3 நானோமீட்டர் தான் இருக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய பம்ப் இருக்காது. பட் ப்ரோ மேக்ஸ்க்கு மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக் வந்திருக்கு. ஆப்பிள் இந்த தடவை ஸ்டாக்டு பேட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க. அது ப்ரோ மேக்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்டு பேட்டரி டெக்னாலஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல அதிக mAh பேட்டரி கொடுக்கிறது தான் ஸ்டாக்டு பேட்டரி டெக்னாலஜி. அண்ட் இது இல்லாம ஆப்பிள் பேட்டரிக்கு மெட்டல் கேசிங் போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. சோ மெட்டல் போட்டா பயங்கரமா ஹீட் ஆகுமே ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க.
ஏன்னா மெட்டல் வந்து உங்களுக்கு ஹீட்டை டிசிபேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஈவன் அது தொட்டு பார்த்தா குதிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓவரால் ஹீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அதான் நல்லது தான் அது கொடுத்தாங்கன்னா. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு லீக் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 30 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் நம்மளுக்கு ப்ரோ மேக்ஸ் மாடலில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சீரியஸ்லி பெஸ்ட் பேட்டரி லைஃப்ங்க அது கிடைச்சதுன்னா. இதோட சேர்த்து ஆப்பிள் 40 வாட் வயர் சார்ஜிங்கும் 20 வாட் மேக்ஸ் சேஃப் சார்ஜிங்கும் அப்கிரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் இருக்கு. பட் இது நான் ப்ரோக்கு வருமா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. இது இல்லாம நம்மளுக்கு கேப்சர் பட்டன் ப்ரோ மாடல்ஸுக்கும் இருக்கு. வைஃபை 7 அண்ட் ப்ளூடூத் 5.4 அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அண்ட் புதுசா ஒரு கோல்டு கலரையும் ரொம்ப நாள் கழிச்சு லான்ச் பண்ண போறாங்க. இப்போதைக்கு பார்க்க கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் லான்ச் பண்ணும்போது அது கலர் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஈவெண்ட்ல ஐபோன் 16 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸுக்கு ஸ்பெஷலா ஒரு சில ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பா வரும். அவங்க WWDC சொன்னது இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஈவெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா ஐபோன் 16 ப்ரோக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்பிள் இந்த ஈவெண்ட்ல நம்மளுக்கு ஆப்பிள் வாட்சோட சீரிஸ் 10 லான்ச் பண்ண போறாங்க. நிறைய பேருக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சீரிஸ் 10 அவங்களோட anniversary edition. சோ கம்ப்ளீட் ரீடிசைன் இருக்கும். நிறைய ஃபீச்சர் ஆப்பிள் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிருப்பீங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10 பார்க்கறதுக்கு ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 9 மாதிரியே தான் இருக்கும். எந்த வித சிக்னிஃபிகன்ட் ரீடிசைனும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. பட் ஆப்பிள் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 45mm 49mm அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைஸ்ல வரப்போகுது. சின்ன சைஸ் இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி லீக் வந்திருக்கு. சோ ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா என்ன சைஸ்ல இருந்துச்சோ அதே சைஸ்ல நமக்கு சீரிஸ் 10 வரப்போகுது. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10ல நமக்கு பிளட் பிரஷர் மானிட்டர் வரப்போகுது. இதோட சேர்த்து ஒரு சில புது சென்சாரும் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா சிப் லெவல்ல S10 சிப் கொடுக்க போறாங்க. இந்த S10 சிப் பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதே லீக் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எதுவுமே ஆப்பிள் வாட்சுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல அப்டேட்ல எதுவும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அவ்வளவுதாங்க சீரிஸ் 10. பெருசா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. என்கிட்ட இருக்கிறது ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6. இதுலயே பேட்டரி லைஃப் ரொம்ப மோசமா இருக்கு. 3 தடவை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. சோ கொஞ்சம் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். 18 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் தான் அவங்களோட சீரிஸ் 1ல இருந்து சீரிஸ் 9 வரைக்கும் சொல்றாங்க. அட்லீஸ்ட் 10ல ஆச்சு அந்த 18 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 20 ஹவர்ஸ் 22 ஹவர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சோட அல்ட்ரா 3 பொறுத்த வரைக்கும் எந்த வித சேஞ்சஸும் இருக்காதுங்க. சிப்பு மொத்தம் தான் மாத்த போறாங்க. S10 சிப் நம்மளுக்கு இந்த அல்ட்ரா 3ல இருக்கும். சோ உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்டேட்ல சப்போர்ட் பண்ணும். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு புது கலரை கொண்டு வர போறாங்க. அதாவது டைட்டானியம் பிளாக் அப்படிங்கிற கலர். சோ கலர்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது பாத்தீங்கன்னா AirPods 4 வந்து நமக்கு இந்த லான்ச் ஈவென்ட் லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. சோ AirPods 3 வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். பட்ஸ் இல்லாத மாடல். அது காதுல சரியா ஃபிட் ஆகலன்னு நிறைய பேர் வாங்கல. சோ அது உங்களுக்கு ஆக்சுவலா ஃபெயிலியர் தான். ANC இல்ல. 15000 ரூபாய்க்கு ANC இல்லனா எப்படி வாங்குவாங்க? சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா AirPods 4 உங்களுக்கு ANC ஓட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இயர்பட்ஸ் உங்களுக்கு வராது. அட் த சேம் டைம் Pro 2 USB-C-ல என்ன கேஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த சேம் கேஸ் இந்த AirPods 4ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி வந்துச்சுன்னா சீரியஸ்லி உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆப்பிள் அந்த லைட்டிங்கோட வரக்கூடிய AirPods எல்லாத்தையுமே டிஸ்கண்டினியூ பண்றதாவும் ஒரு சில லீக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ அதனால மேபி இது பாசிபிள். அண்ட் இது இல்லாம AirPods ஓட Pro 3 பத்தி லீக்ஸ் எதுவுமே வரல. இது லான்ச் ஆகுமா அப்படிங்கறதே நமக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் மினிட்ல ஒரு லீக் வந்துருந்துச்சுங்க. அதாவது மார்க் கர்மன் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா iPad mini 7 இந்த ஈவென்ட் லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் சொன்ன ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன iPads எல்லாமே M series சிப்போட தான் வருது. iPad Air, iPad Pro எல்லாமே. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணும். பட் iPad mini மட்டும் பாத்தீங்கன்னா பிரைஸ் அதிகமா இருக்கு. பட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணாது. சோ அதனால இந்த ஈவென்ட்ட மேபி ஆப்பிள் iPad miniல A17 Pro சிப்பை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போட்டாங்கன்னா A ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துரும். இதுக்கு முன்னாடி நம்ம iPhone 15 Proல பார்த்தா அதே சிப் தான். M series சிப் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா iPad mini வந்து பிரைஸ் கம்மி. சப்போஸ் M series சிப் கொடுத்தாலும் iPad Air ஓட சேல்ஸ் வந்து கம்மியாயிரும். சோ அதனால A17 Pro சிப் போட்டாங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இந்த iPadல இந்த சிப் மட்டும் தான் மாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. வேற எந்த சேஞ்சஸும் இல்ல பண்ண மாட்டாங்க. சோ அவ்வளவுதான் गाइस இந்த ஆப்பிளோட செப்டம்பர் 9th ஈவென்ட். நீங்க எந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரஸ்டா இருக்கீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தடவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.